அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் கனடாவிலிருந்து அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் நேரு அவர்களே. உறவுகள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் கிவில் ஓயா திட்டம் தொடர்பாகத்தான் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை கேட்டவுடன் ஏதோ புதிதாக ஒன்று கொண்டு வந்த திட்டம் போல் பலர் பேசுவதை நான் கேட்டிருந்தேன். நானும் அப்படித்தான் உணர்ந்தேன் அவர்கள் கூறுகின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது. கிவில் ஓயா திட்டம் தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்கள் என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? இப்ப இந்த திட்டங்கள் மகாவலியை மையப்படுத்தி, அதாவது தமிழர் நிலத்தை சிங்கள குடியேற்றத்தை உருவாக்குவது சமீப காலத்தில் நடைபெற்றதில்லை. அதாவது பிரித்தானியர் இலங்கை தீவை விட்டு வெளியேறுவதற்கு முன்னரே ஆரம்பித்த விடயம் இது. அவர்கள் பலருக்கு இந்த வரலாறுகள் புரிவதில்லை. ஏனென்று சொன்னால், இலங்கையில் பிரித்தானியர் வெளியேறிய போது அமைந்த பாராளுமன்றத்தினுடைய முதல் ஜனாதிபதியாக இருந்தவர் DS சென்னாயக்கா. DS சென்னாயக்கா 40களில் என்னால் அதுக்கு முன்னரே இலங்கையை மையப்படுத்திய ஒரு ஆட்சி முறைமை பிரித்தானியருக்கு கீழே இருந்தது. அதில் காணி அமைச்சராக இருந்தவர் தான் DS சென்னாயக்கா. அவர் பின்னர் காணி அமைச்சராக இருந்துதான் பிரதமருமானார். அது காணி அமைச்சராக இருந்த பொழுது 44ஆம் ஆண்டு திருவோணமலை, அதாவது இப்போ நாங்கள் இதை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே இப்பொழுது இருக்கக்கூடிய மகாவலி என்பது வன்னி பிரதேசத்தினுடைய, அதாவது திருவோணமலையினுடைய கீழ்ப்பகுதியில் உள்ளடக்கப்பட்டு பின்னர் அது விரிவாக்கம் அடைந்தது. அதாவது புலனர்வ மதவாட்சியை மையப்படுத்தி அப்படியே கீழிறங்கி வந்து வளங்கொழிக்கின்ற தமிழருடைய மண்ணாக இருக்கக்கூடிய இந்த மணலாற்று பகுதியை உள்வாங்கியதாக முல்லைத்தீவு வரையும் விரிந்து வரும். அப்ப இந்த திட்டத்தினுடைய ஆரம்ப பகுதியில் இந்த மகாவலி திட்டங்கள் எல்லாம் உருவாதற்கு முன்னரே இந்த எல்லைகளை, திருவண்ணாமலையுடைய எல்லைகள் இப்பொழுது சேருவிலை என்றெல்லாம் மாறி போயிருக்கிறது. இந்த பகுதிகளில் சிங்களவரை வந்து DS சென்னாயக்கா குடியேற்றுகிறார். குடியேற்றி விட்டு அவர்களுக்கு முன்னால் பேசுகின்ற பொழுது சொன்னார், அதாவது இன்று நீங்கள் ஒரு வளமான நிலத்திலிருந்து நல்ல வாழ்க்கையிலிருந்து இங்கு வந்திருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பத்தில் மிக கடினமானதாக இருக்கும். ஆனா இருந்தாலும் நாளை சிங்கள சமூகத்தினுடைய அரணாக, தூணாக நீங்கள் தான் கருதப்படுவீர்கள். அந்த பெருமிதம் உங்களுக்கு தான் சேரும் என்று அவர் சிங்களத்தில் அந்த மக்களுக்கு முன்னால் உரையாற்றினார். அவை இந்த தமிழர் தாயகத்தை நோக்கிய சிங்கள மக்களுடைய குடிப்பெரம்பல் நகர்வு என்பது பிரித்தானியர் வெளியேறுவதற்கு முன்னே ஆரம்பித்து விட்டோடு. ஆனால் அது பின்னர் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு வடிவங்களினூடாக அது தீவிரம் பெற்றது. ஆனால் உச்சம் பெற ஆரம்பித்தது 77 ஜெயவர்த்தன தலைமையிலான ஆட்சி அறுதி பெரும்பான்மையுடன் அமைந்தது. அதாவது 4/5 பெரும்பான்மையுடன் அமைந்தது. பின்னர் ஜெயவர்த்தன இந்த மகாவலி திட்டத்தினூடாக இந்த, அதாவது வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற வகையில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை கையகப்படுத்தி முழுமையான சிங்கள குடியேற்றத்தை அமைப்பதனூடாக வடக்கையும் கிழக்கையும் நிரந்தரமாக பிரித்து விடலாம் என்கின்ற ஒரு மைய கருவை கொண்டுதான் உருவாக்கப்பட்டது. சரி, இவ்வாறு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு வாழ்வாதார உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு திட்டமாகத்தான் மகாவலியங்கை. மகாவலியங்கினூடாக வரக்கூடிய நீர் புலனறுவை அனுராதபுரத்தில் பெற்று அணைகள் கடந்த காலங்களில் கட்டப்பட்டதில் நீர் தேக்கப்படுவதும் விவசாய பூமியாகவே மாற்றப்பட்ட ஒரு விடயம் இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக அதை தொடர்ந்தும் இந்த பகுதிகளுக்கு எடுத்து வருகின்ற ஒரு நீர்ப்பாசன திட்டங்களை உருவாக்குகின்ற பொறிமுறை உருவாக்கப்பட்ட பொழுது இதற்கு அனுசரணையாக கனடிய அரசுடன் அவர்கள் பேசினார்கள். கனடிய அரசுடைய ஒத்தாசையும் பெறப்பட்டு இது விரிவாக்கம் காண ஆரம்பித்த காலப்பகுதியில் போர் தீவிரமாக ஆரம்பித்தது. அவை இந்த போர் தீவிரமாக ஆரம்பித்தது என்பது இந்த பகுதியினுடைய அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இதை வேகமாக முன்னகற்ற முடியவில்லை. அது சவால்களை உருவாக்கியது. இந்த இடத்தில் தான் 83ஆம் ஆண்டு தமிழருக்கு எதிரான இனப்படுகொலை நடைபெறுகிறது. இனப்படுகொலை நடைபெற்றது தமிழர் சிங்கள முரணை உலகத்துக்கு வெளிப்படையாக காட்டியது. இந்த காட்டியதனுடைய விளைவு உடனடியாக கனடிய அரசு அவர்களுக்கு வழங்கி வந்த அந்த இதை இடைநிறுத்திவிட்டு இது குறித்து ஒரு ஆய்வை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் ஆய்வுகள் செய்யப்பட்டு கனடிய அரசினுடைய பூர்வாங்க அறிக்கை ஒன்று 86 வெளியிடப்பட்டு அந்த ஒத்தாசை நிறுத்தப்பட்டது. அந்த ஆய்வில் ஒரு விடயம் தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக பேசிய பொழுது இது ஏதோ மக்களுக்கான அனுசரணை, அவருடைய வாழ்வியலுக்கான அனுசரணை என்ற ரீதியில் தங்களுக்கு பகிரப்பட்டதாகவும் தாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு ஒத்தாசை வழங்குகின்றோம் என்ற வகையில்
இந்த இதற்கு அனுசரணை வழங்க முனைந்து ஆகும். ஆனால் 83 நடந்த இனப்படுகொலை இல்லை, இதை கடந்தும் பல விடயங்கள் இங்கு இருக்கிறது என்பதை காட்டியதன் பின்னர் செய்த ஆய்வின் அடிப்படையில் புரிந்தது தமிழர்களுடைய தாய் நிலத்தை கழிவரம் செய்து அதை ஆக்கிரமிக்கின்ற அடிப்படையிலேயே இந்த முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறான ஒரு முயற்சிக்கு தாங்கள் முழுமையான அனுசரணை வழங்க முடியாத நிலையில் அவர்கள் முழுமையாக அதிலிருந்து விலகிவிட்டார்கள். விலகின்ற பொழுது இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். தாங்கள் இவ்வாறான இதில் ஒத்தாசை வழங்க அனுசரணை வழங்க உள்நுழைந்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்ட தமிழருடைய தலைமைகள் இது குறித்து தங்களிடம் எதுவும் பேசவில்லை. அவர்கள் பேசி இது குறித்த தங்களுடைய விளக்கத்தை அளித்திருந்தால் தாங்கள் இந்த திட்டத்திலேயே இணைந்து கொண்டிருக்க மாட்டோம் என்பதை அதில் கூடிட்டு குறிப்பிட்டிருந்தார்கள். அவை இது ஒரு விடயம் இருக்கிறதுன்னு சொன்னால், நம்ம தலைவர்கள் அன்றிலிருந்து இன்று வரையும் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் ஏதோ கொண்டு இருக்கிறார்கள், பதவிகளை கதிரைகளை இறுக்க பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் சுற்றி நடைபெறுகின்ற விடயத்துக்கு எதிர்வினையாட்டுகின்ற, அதாவது சொல்வார்கள் ப்ரீஎம்டிவ், தமிழ்ல சொன்னால் வரும்போது காப்போன் வந்தபின் காப்போன் என்று இருக்கிறோம். ஆனால் வருமுன் காப்போன் தான் சிறந்தவன். ஏன்னா அவன் ஆபத்துகள் வரவுக்கு முன்னரே அதற்கான திட்டமிடலை செய்து தன்னுடைய இதை செய்யக்கூடியவனாக இருப்பான். வரும்போது காத்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொன்னால் குறைந்த பாதிப்புடன் நாங்கள் இருந்து வெளிவரலாம். வந்தபின் காப்போனால இதுவும் பிரயோசனம் இல்லை. ஆனால் தமிழ் தலைமைகள் அன்றிலிருந்து இன்று வரையும் வந்தபின் காப்போன்களாக, வந்தபின் கூட அதை புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது இன்னொரு விடயமாக இருக்கு. ஆனால் வருமுன் காப்போனாக முன்கூட்டியே இந்த சவால்களை அடையாளம் கண்டு எதிர்வினையாற்றுவர்களாக அன்று வரை இன்று வரை இல்லை என்பதுதான் கனடாவுடைய அறிக்கை. இப்பொழுது அந்த அறிக்கை 40 வருடங்கள் ஆகிவிட்டது. 86, இன்றைக்கு 2026 இருக்கும். இந்த 40 ஆண்டுகளில் தமிழர் அரசியல் வாழ்வில் இருப்பவர்கள் என்னத்தை கற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் அந்த கேள்வி. இன்னொன்றுக்கு வருகிறேன். நீங்க சொல்லக்கூடிய இந்த இப்பொழுது பேசப்படுகின்ற இந்த திட்டம் குறித்தும் இது எல்லாம் வலயம். இவர்கள் அந்த 78 ஜனாதிபதியாக ஜெயவர்தனா இந்த புதிய அரசியல் ஆப்பின் கீழ் தீவிரப்படுத்திய இந்த குடியமர்வு, அதாவது ஆக்கிரமிப்பு திட்டங்களில இவர்கள் அந்த முழுமையான நிலப்பரப்பை உள்வாங்கியதாக. இது நெடுங்கணியை சுற்றி கீழே முல்லைத்தீவினுடைய நகரப்பகுதி வரையும் நிற்கும் இந்த வலயப்பகுதி. இதே வலயப்பகுதி என்று அழைப்பார்கள். இந்த வலயப்பகுதியில் இதில் தமிழருடைய வளங்கொழிக்கும் மண் முழுமையாக உள்ளடங்கி இருக்கிறது. இதில் நாங்கள் வணங்காமன் என்று சொல்லக்கூடிய மணலாறு மாவட்டம், கொக்குழாய், கொக்குத்தொடுவாய் என்பவையெல்லாம் நீர் வாய்ப்புகளை கொண்ட அங்கு பல நீர் வழிகள் இருக்கிறது. அதற்கெல்லாம் சரியான நல்ல தமிழ் பேர் இருக்கிறது. இந்த தமிழ் பேர் முழுமையாக, அதாவது ஊர்களின் பெயர்களிலிருந்து அங்க இருக்கக்கூடிய நெய்த்தடங்களுடைய பெயர்கள் வரையும் தமிழிலிருந்து முழுமையாக மாற்றப்பட்டு அவர்களுக்கான சிங்கள பெயர்கள் வெளியிடப்பட்டே இந்த வலய இது தயாரிக்கப்பட்டிருந்தது. இது எவ்வளவு காலம், ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னரே இது முழுமையான ஒரு வடிவத்தில் இருந்தது. இதை தயாரித்தே வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த விடயங்களை நான் பல முறை பகிர்ந்திருக்கிறேன். ஆனால் இது பகிரப்படுகின்ற ஒரு விடயமாக மட்டும் இருக்கிறதே ஒழிய இதை புரிதலுக்கு உட்படுத்தி இதுக்கு முன்கூட்டியே எதிர்வினையாட்டுகின்ற எந்த ஒரு செயல் வடிவத்துக்கும் தமிழர்கள் வரவில்லை. ஒரு இடத்தில் 10 பேரை அவர்கள் கொண்டு குடியேற்றியதன் பின்னர் மட்டும் அவ்வப்பொழுது கூக்குரலிடுகிறோம், 5 நாள் கத்துகிறோம், 5 நாள் போராட்டம் நடத்துகிறோம், பின்னர் மீண்டும் நாங்கள் உரைநிலைக்கு போகிறோம். இது ஒரு அவல தொடர்கதையாக தமிழ் சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் ஒரு விடயம் இருக்குன்னு சொன்னால், நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், தமிழர்களிடம் திட்டமிடல் என்பது கிடையாது. என்ன செய்கிறார்கள் சொன்னால், நடைபெறுகின்ற சம்பவங்களுக்கு அவ்வப்பொழுது எதிர்வினையாற்றி விட்டு, ஒரு இடத்தில் புத்தர் வைத்த பொழுது அந்த புத்தரை சுற்றி ஒரு 10 நாள் போராட்டம், பின்னர் அதை அவ்வாறே விட்டுவிட்டு அடுத்த இடத்தில் புத்தர் வந்தவுடன் அங்கு சென்று அவை புத்தரை முழுமையாக தமிழர் பகுதியில் வருவதை எவ்வாறு தடுப்பது என்கின்ற ஒரு முறையான திட்டமிடல் இருக்காது. புத்தர் எங்கெங்கு வெளிப்படுகிறாரோ அங்கு அவற்றை சுற்றி ஒரு 10 நாள் போராட்டங்கள் இவ்வாறுதான் தொடர்கிறோம். இது ஒரு தம்முடைய வாழ்வியலை தக்க வைத்துக் கொள்ள, தம்முடைய நிலப்பரப்பை தக்க வைத்துக் கொள்ள முனைகின்ற ஒரு இனத்தினுடைய திட்டமிடல் சார்ந்த செயற்பாடாக தெரியவில்லை. அதனால தான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு விடயத்தை கடந்து ஒரு முழுமையான ஒரு பக்கத்தை இதில் நான் கோடிட்டு காட்டுகிறேன். இது குறித்து தமிழர்கள் சிந்திக்காமல், தமிழர்களுடைய துன்பியலாக இது தொடர்கின்ற விடயம் என்று சொன்னால், சம்பவங்களுக்கு எதிர்வினையாற்றுவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய ஒரு முழுமையான திட்டமிடலூடாக ஒரு சம்பவங்களை முழுமையாக நிறுத்துகின்ற வடிவத்துக்கு நாங்கள் வரவில்லை. இன்று பேசுகின்ற சம்பவங்கள், அதாவது சொல்வார்கள் ஸ்மால் மைண்ட் டிஸ்கஸ் பீப்புள் என்று, இதை நாங்கள் நிறையவே செய்கிறோம் ஒரு சமூகமாக. மனிதர்களை பற்றியே நிறைய பேசிக்கொண்டே காலம் கிடக்கிறது. இன்னொன்று இருக்கிறது அவரேஜ் மைண்ட் டிஸ்கஸ் ஈவென்ட்ஸ் என்று சொல்வார்கள். சம்பவங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம், அவையிலே நிறைந்து போய் கிடக்கிறது. ஆனால்
கிரேட் மைண்ட் டிஸ்கஸ் ஐடியா என்று சொல்லக்கூடிய இந்த இன்றைக்கு இலங்கையில் ஒரு புதிய ஆட்சி முறைமை இருக்கிறது. அது பல வகைகளில் கடந்த ஆட்சி முறைமைகளிலிருந்து சற்றும் மாறுபட்ட வடிவத்தில் தன்னுடைய காய்களை நகர்த்துகிறது. அதை சரியான புரிதலுடன் மக்களுக்கு சென்று சேர்க்கின்ற வகையில் இல்லை. அவ்வாறு செய்வதாக இருந்தால் அவ்வாறு சேர்ப்பவர்கள் தாங்கள் சிறப்பாக இயங்கி காட்ட வேண்டும். அவர்கள் அவ்வாறு இயங்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் சொல்வது யாரும் கேட்கப் போவதில்லை. இவ்வாறான ஒரு சவால் நிலைக்கு தான் இலங்கை தீவில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது விடயம் இருக்கிறது. இன்று உலகம் இலங்கை தீவை கடந்து உலகம் மிக வேகமாக எங்கள் காலத்தில் இதால் மாறுகிறது. நேற்று வரையும் வாழ்ந்த உலகம் இனிமேல் எங்கள் கையில் இருக்க போவதில்லை. நாங்கள் ஒரு புதிய உலகத்துக்கு பயணிக்க போகிறோம். இந்த புதிய உலகம் எவ்வாறு அமைய போகிறது என்றால் அதுக்கான பதில் யாரும் கிடையாது. ஆனால் நிச்சயமாக இன்னொரு உலகத்துக்கு போக போறோம். இன்னொரு வடிவத்தில் சொல்லதாண்டால் எவ்வாறு 1915 ஒரு தொழில் புரட்சி பிரான்சில் உருவாகி உலகத்தை புரட்டி போட்டது, அல்லது எவ்வாறு 45 முடிந்த 2வது உலக போர் உலகத்தில் இன்னொரு மாற்றத்தை கொண்டு வந்து இன்றும் ஹிட்லர் ஒரு பேசு பொருளாக இருக்கிறாரோ அவ்வாறான ஒரு காலப்பகுதியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பெருமை என்று சொன்னால் உலகம் மாறிய இன்னொரு காலப்பகுதியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மட்டும்தான். ஆனால் இந்த மாறப்போன்ற உலகத்தில் இன்னொரு 200 வருஷத்துக்கு பிறகு ஒருவர் பேசு பொருளாக இருப்பார். இவ்வளவு காலம் ஹிட்லர் ஒரு பேசுபொருள். இப்ப ஹிட்லரோட தம்பி வந்து விட்டார். ஏன்னா அவரும் ஜெர்மனை சேர்ந்தவர். இதே என்ன ஹிட்லருடைய மனோபாவம் இருக்கிறதோ, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஹிட்லருடைய மனோபாவத்தை பிரதிபலிப்பதற்காக ஒரு தம்பி வந்திருக்கிறார். இவர் இன்னொரு 200 வருடத்துக்கு பிறகு பேசப்படுவார். அது நல்ல விடயத்துக்காக என்று மட்டும் பார்க்க தேவையில்லை. இந்த உலகத்தை மீண்டும் ஒரு முறை புரட்டி போட்டவராக ஒரு பார்க்கப்படுகிறார். ஆனால் இந்த புரட்டி பார்க்க போடுற இந்த உலகத்துல நாங்கள் இதுவரை கை கொண்டது நாளைக்கு சாத்தியமா, இது எங்களுக்கு வாய்ப்பா, இவ்வாறு பயணிக்க முடியுமா என்கின்ற பார்வை இலங்கை தீவில் எந்த ஒரு சமுத்திரம் இல்லை. சிங்கள சமுத்திரம் மட்டுமல்ல, எங்களிடம் அதில் மோசமாக இருப்பது. ஆகவே நாங்கள் திருப்பியும் இந்த சின்ன சின்ன சம்பவங்களுக்குள்ள போய் தமிழர்கள் சுருண்டு போயிருப்பார்கள் சொன்னால் இன்றைய உலகத்தை இந்த தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக துளைத்து விட்டார்கள் என்கின்ற ஒரு அச்ச சூழல் தான் உருவாகிறது. அங்குதான் ஒரு கேள்வி வருகிறது. தமிழர் சமூகம் இன்றைய மாற்றத்துக்கு ஏற்ற வகையில் தன்னை ஒருங்கமைத்துக் கொள்ளவில்லை என்றால் அமைக்குமா என்பது பெருங்கேள்வி. என்றால் சிறிய விடயத்துக்கு அதை எதிர்வினையாற்றுவதாக தெரியவில்லை. நாங்கள் பேசுவது ஒரு பெரிய விடயம். இந்த பெரிய விடயத்துக்கு ஏற்ற வகையில் இதை தங்களை ஒருங்கமைத்து தற்காத்துக் கொள்வார்களா என்பது கேள்வி. அவ்வாறு தற்காத்துக் கொள்ள முடியுமா இருந்தால் அவர்களுக்கு ஒரு பெரும் மாற்றமும் காத்திருக்கிறது. என்றால் இந்திய மாற்றத்தில் அவர்கள் முன்னால் ஓடுவர்களாக மாற முடியும். அவர்கள் மாறுவார்களா இல்லையா என்பது தான் கேள்வி. ஆனால் அதுக்கான பக்குவமும் அது குறித்த கலந்துரையாடலும் அது குறித்த பார்வையும் தமிழர் சமூகத்திடம் இன்னும் எழவில்லை. அந்த பார்வை புலத்தில் இருக்கக்கூடிய, இப்ப புலத்தில் 1 மில்லியன் தமிழர்கள் வாழுகிறார்கள். இந்த 1 மில்லியன் வாழக்கூடிய தமிழர்களுடைய வலைத்தளங்களில் இவர்கள் பேசுவது எழுதுவதையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கின்ற ரீதியில் இது மிகவும் உச்ச கவலை தரக்கூடிய ஒரு விடயமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். உண்மைதான் நீங்கள் கூறுவது, உங்களோடு நானும் ஒத்துப்போகின்றேன். இப்போ ஆனால் இந்த மீண்டும் ஒரு முறை இந்த கிவிலோயா திட்டம் தொடர்பாக பேசும்பொழுது இதுதான் முதல் தடவையாக தமிழர் தரப்புக்கு இந்த திட்டம் தொடர்பாக தெரியும். அப்படி தெரிந்தால் இந்த அரசாங்கம் இப்பொழுது இந்த திட்டத்தை கொண்டு வரவில்லை, எப்பொழுதோ கொண்டு வந்ததை அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அடிப்படை நோக்கம் என்னவாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? இல்லை, நான் இப்போ ஒன்று சொல்லுகிறேன். 2015 போகிறேன். மைத்ரி தலைமையிலான இது அமைந்த பொழுது மைத்ரி ஜனாதிபதியாக இருந்து கொண்டும் அவர் தன் கையில் வைத்திருக்கொண்ட ஒரு அமைப்பு இந்த அமைச்சு தான், மகாவலி அபிவிருத்தி அமைச்சு. இந்த மகாவலி அபிவிருத்தி அமைச்சுக்கு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு கோடிகளில் ஒதுக்கப்பட்டது என்றதை நம்ம கை தூக்கி அதுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள். நான் அதுக்கு வேறு ஒன்றை கேட்டேன். என்னென்று சொன்னால், இந்த ஊர்காவல் படைகள் இன்று வரை அகற்றப்படவில்லை. ஊர்காவல் படைகளுக்கு ஒதுக்குகின்ற நிதி 1800 கோடியிலிருந்து ஒரு ஆண்டு வந்து ஒதுக்கப்படுகிறது. அவர்கள் இப்பொழுது அவருக்கு புதிய ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் என்று சொல்லி. அவர்கள் கிட்டத்தட்ட 40,000 பேர் அதில் இன்று வேலைக்கு பணிக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு 1800 கோடியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்டு வருகிறது. இது 2009 பின்னர் நடந்த விடயங்கள். ஆனால் அந்த சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் என்றதை முழுமையாக நிறுவனமயப்படுத்தியது மைத்ரி. அதுக்கு காரணம் இவர்கள் பெரும்பான்மையானவர்கள் புலனறுவை மாவட்டத்தை மையப்படுத்தியவர்கள். மைத்ரியினுடைய தேர்தல் மாவட்டமே புலனறுவை மாவட்டம். இப்பொழுது திருப்பியும் பாருங்கள், அனுராவனுடைய தேர்தல் மாவட்டம் இது புலனறுவை தான். அப்ப இதே இடத்தில் தான் இவர்களுக்கு வாக்கு வங்கியும் இருக்கிறது. அப்ப இவர்களை வீட்டுக்கு அனுப்ப முடியாமல் இருந்தது. ரணில் காலத்தில் 2015 இந்த சிவில் டிஃபென்ஸ் போதுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்திலும் பார்க்க அதிகரித்த பணம் அனுராவின் காலத்தில் ஒதுக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த ஆண்டு
2026 இந்த சிவில் டிஃபென்ஸ் ஒதுக்கிய பணம் 2400 கோடி ரூபாய்கள் 2400 கோடி ரூபாய்கள் இவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. இவர்களுக்கு அடுத்த ஆண்டு அதிகரித்து 2018ஆம் ஆண்டு இவர்களுக்கு ஒதுக்கப்பட போன்ற தொகை 2800 கோடி எதிர்கூறப்பட்டிருக்கிறது. என்றால் அதுக்கான எதிர்கூறல் ஏற்கனவே வெளியாயிருக்கிறது. அப்ப இந்த சிவில் டிஃபென்ஸ் போர்ஸை வைத்துக்கொண்டு ஏன் இந்த இடத்தில் இவர்களை தக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பு இருக்கிறது. இந்த சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ்ல இருந்தவர்கள் யார் இந்த ஊர்வாழ் படையினர் என்று சொன்னால், நாங்கள் படித்திருக்கிறோம், சிறைகளில் கடூழிய சிறை தண்டனையில் இருந்தவர்கள் எல்லாரையும் வெளியே கொண்டு வந்து அப்பொழுது தமிழர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டவர்கள். இவர்கள் தமிழ் கிராமங்களை அழித்ததில் பெரும் பங்கு இந்த காடை கும்பலுக்கு இருக்கிறது. இப்ப இந்த காடை கும்பலை நிறுவனமயப்படுத்தி கொண்டு வந்து இப்ப அவர்கள் ஏற்கனவே எவ்வாறு பயன்படுத்தப்பட்டார்னு சொன்னால், கிளிநொச்சி மாவட்டத்தில இருந்து முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிறு முன்பள்ளிகளை நடத்துவது, இங்க இருக்கக்கூடிய தமிழர் நிலங்களில் பண்ணைகள் செய்வது, இதிலெல்லாம் தமிழர்கள் தான் அங்கு கொத்தடிமைகளாக வேலை செய்யப்படுவார்கள். ஆனால் அவர்கள் தான் கண்காணிகளாக இருந்து கொண்டு அவர்களுக்கு 30,000 சம்பளம் என்று கொடுக்கப்படும். அதுல 10,000 எடுத்து போட்டு தான் ஏற்கனவே கொடுப்பார்கள். இவ்வாறு பல குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது இருக்கிறது. அப்ப இவர்களை நிறுவனமயப்படுத்துகின்ற ஒரு முறைக்கு வந்திருக்கிறார்கள். அவை இவர்களை கொண்டு வந்து தொடர்ந்தும் குடியேற்ற வேண்டும். அப்ப இதுக்காகத்தான் மைத்ரி வாங்கி கொண்டு ஒரே அமைச்சு இந்த மகாவலி அபிவிருத்தி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட தொகைகள் குறைந்தது 5000 கோடி ஒதுக்கப்பட்டது ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருடம் அதிகபட்சமாக 6500 கோடி ஒதுக்கப்பட்டது. ஆகவே இது முதல் தடவையாக இவர்கள் அனுரா அரசின் கீழ் ஒதுக்கவில்லை. முந்தையும் இதே இல்லதான் இருந்தது. இப்பொழுது அதை தொடருகிறார்கள். இதுக்கென்று ஒரு மகாவலி அபிவிருத்தி ஒரு சபையே இருக்கிறது, அதுக்கிட திட்டம் இருக்கிறது, அதன் கீழ் மக்கள் குடியேற்றப்படுகிறார்கள். அவை அதான் நான் திருப்பி சொல்கிறேன், இப்பொழுது நடைபெறுவது ஒன்றும் புதுசாக நடைபெறவில்லை. இதுக்கு பணம் கடந்த காலம் ஒதுக்கப்பட்டு வேலை நடந்திருக்கிறது. இப்பொழுதும் இதே விடயத்தை தான். ஏன்னா அனுராவை பொறுத்தவரை இது முக்கியமானது. தமிழ் தரப்பு இப்ப தூக்கி பிடித்து கதைக்கிறார்கள். நம்மவர்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் கதைக்கிறதுக்கு எது ஒன்று தேவைப்படுகிறது. கதைக்கின்ற பொழுது பழைய தூசி தட்டி கதைக்கிறோம் என்று சொல்ல முடியாது, மாட்டிக்கொள்வார்கள். அதனால் பார்த்தீர்களா, நாங்கள் இப்பொழுது நான் கண்டுபிடித்து விட்டோம் என்ற ரீதியில் தூக்கி வச்சு பேசுவது. நான் சொன்ன தரவுகளை இவர்களால் மறுதளிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மகாவலி அபிவிருத்தி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட மைத்திரிக்கு காலத்தில் இது அதிகமாக ஒதுக்கப்படுகின்ற பொழுதே நான் இதை குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருந்தேன். இவ்வளவு ஒதுக்கப்படுகிறது, கை தூக்கி இதுக்கு வரை ஆதரவு அளிக்கிறார்கள். இந்த முறை கூட பாருங்கள், சரி இப்பொழுது தூக்கி பேசுகிறார்கள் இல்லோ, இதே வரவு செலவு திட்டத்தில் வாக்களிக்காமல் வெளியே வந்தவர்கள் தானே, ஏன் வாக்களிக்கவில்லை? இப்ப இது தவறு என்று தெரிந்திருந்தால் நீங்க குறைந்தபட்சம் இந்த காரணங்களை சொல்லி எதிர்த்தல்ல வாக்களித்திருக்க வேண்டும். வரவு செலவு திட்டத்துக்கு வாக்களிக்கவில்லை. ஏன்னா அனுராவுக்கு எதிர்வினை ஆட்டக்கூடாது, நாங்கள் அவருடன் பயணிக்க முற்படுகிறோம் என்று ஒரு சப்பை காரணத்தை சொல்லி கொண்டு வெளியே வந்தார்கள். வந்துவிட்டு இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள், அனுராவை எல்லா இடத்திலும் எதிர்ப்போம் என்று இப்பொழுது புதிய அறிக்கை விடுகிறார்கள். ஏன் அன்றைக்கு இணைந்து போக முனைகிறோம் என்று ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு இன்றைய 100% எதிர்க்க போறோம் என்று மாறியதுக்கு காரணம் என்ன? நீங்கள் அன்று வாக்களிக்காமல் விட்டு வருவதற்கு காரணம் அனுராவுடன் சென்று சந்திப்பதற்கு ஒரு அழைப்பை தமிழிசை கட்சி கேட்டுக்கொண்டு வந்தது. அதுக்கு பின்னர் இந்த இது வழங்கப்பட்டது. போய் சந்தித்தார்கள். சந்தித்த பொழுது 2 விடயத்தை பேசினார். அது உள்ளூராட்சி மாகாண சபைகளை விரைவாக தேர்தலை நடத்துவதற்கு சுமந்திரன் பேசி பார்த்தார். அவர்கள் அதை பற்றி பேசவில்லை. 2வது விடயம் சொன்னார்கள், இந்த அரசியல் யாப்பை பற்றி. அதாவது முன்னர் 2015 அரசியல் யாப்பு சபையாக பாராளுமன்றம் மாற்றப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த ஒரு யாப்பை அதை மையப்படுத்தியதாகத்தான் தீர்வு கொண்டப்படும் என்று அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் சுமந்திரன் பேசினார் சாணக்கியனுடன், அனுரா நாங்கள் புதிதாக ஒன்றை கொண்டு வர போகிறோம் என்று சொல்லி அதை முழுமையாக நிராகரித்து விட்டார். அந்த பழைய சொன்னவுடன் சுமந்திரனுக்கு அது மிகவும் சூடாகிவிட்டது. பயங்கரவாத தடை திட்டத்தை புதிய விடயத்தில் கொண்டு வர போகிறோம் என்றார்கள். தேர்தல் வாக்குறுதி சொல்லப்பட்டது பயங்கரவாத தடை திட்டம் முழுமையாக நீக்கப்படும் என்று. எல்லா இடத்திலும் தான் சொல்லி, அதாவது தேர்தல் காலத்தில் சொன்னார், நான் அனுராவுடன் பேசி இருக்கிறேன், அவரெல்லாம் செய்வதாக சொல்லி இருப்பதாக இவரும் பேசினார் தேர்தல் காலத்தில். இப்பொழுது எல்லாம் கைமாறி போனதன் பின்னர் வெளியே சொன்னார், நாங்கள் இனிமேல் கடுமையாக எதிர்ப்போம் என்கிறார். என்றால் இப்பொழுது இன்னொரு உண்மையை சொல்லுகிறேன், சுமந்திரனுடைய இது சொல்வார்கள் அரசியலில் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்.
இந்த கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொன்னால் நீங்கள் 2 தோணிகளை கால் வைத்துக் கொண்டு ஒரு இதில் பயணிக்க முடியாது. மேற்கத்திய உலகத்தில் இவ்வாறு பயணித்தால் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு சவால் வரும், நீங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி வரும். ஆனால் இலங்கையில் தான் எதுவும் இல்லை. இவருக்கு வழக்கறிஞர் என்கின்ற ஒரு வடிவம் இருக்கிறது சுமந்திரனுக்கு. அதே நேரம் தமிழக கட்சியினுடைய முதன்மையாளர் என்கின்ற இன்னொரு வடிவம் இருக்கிறது. இவர் இரண்டையும் குழப்புகிறார். அப்படி இவருக்கு என்னன்னு சொன்னால், இதற்கு முன்னர் நீலந்திருச்சொல்லினுடைய சட்ட நிறுவனம் இவருடைய கையில் இப்பொழுது இருக்கிறது. அப்ப சிங்கள தலைவர்கள் எல்லாரும் இவருடைய சட்ட நிறுவனத்துக்கு தங்களுடைய தேவைகளுக்காக வந்தவர்கள். அது சந்திரிகாவா இருக்கலாம், ரணிலாக இருக்கலாம், மைத்ரியா இருக்கலாம், அனுராவாக இருக்கலாம், ஏனைய கட்சிகள் ஹக்கீமாக இருக்கலாம், எல்லாரும் வந்தவர்கள். இப்போ இவர் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், இவர்கள் எப்பொழுதும் என்னிடம் தான் வருவார்கள் இவர் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் இதுல ஒரு சின்ன புரிதல் இல்லாத ஒரு முட்டாள்தனம் என்னன்னு சொன்னால், அனுரா எதற்காக இனிமே சுமந்திரன் வர வேண்டும்? ஏனென்றால் அவர் ஆட்சியில் இருக்கிறார், அவர் எதிர்கட்சியில இருக்கிறார், அவருக்கு எதிராக ஆளுங்கட்சி வழக்கு போடுறது, அவரே ஆட்சியில் இருக்கிறார். அவ்வாறு அவருக்கு ஒரு சவால் வந்தால் அவர் தானே சட்ட அமைச்சே அவருடைய கையில் தானே இருக்கிறது. அவருக்கு இவர் தேவையில்லை. அப்ப அதை புரியவில்லை சுமந்திரன். இப்பொழுதுதான் புரிந்தது என்னென்று இவர் இலகுவாக தன்னை வெட்டி விட்டார் என்றது இப்பொழுது புரிகிறது. அதுக்கு காரணம், இவர் சட்ட தனங்களை எல்லாம் சிறந்த சிந்தனையாளர் நினைப்பவர்கள் அனுரா எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது நிச்சயம் தேவை. ஆனால் அவரை ஆளுங்கட்சியினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அவருக்கு எதற்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்திறனை தேவை என்று இவர் சிந்திக்கவில்லை. இப்பொழுது அதை புரிந்து கொண்டு விட்டு என்ன செய்கிறார், எல்லாம் கையை முறிந்த பின்னர் எதிர்க்கணும் என்று வெளிக்கிடுகின்ற பொழுது ஒன்றை சொல்லுகிறார்கள். அவ்வப்பொழுது இப்பொழுதும் ஒன்றை சொல்லுகிறேன், இவர்கள் போய் கேட்ட பொழுது தேர்தல் வைப்பதற்கு அந்த நேரம் அனுரா தயாராக இல்லை மாகாண சபைக்கு. ஆனால் இப்பொழுது சொல்லுகிறேன், ஏப்ரல் மாதம் தேர்தல், அடுத்த மாதத்தினுடைய இறுதி பகுதிகள் பிப்ரவரிக்குள் பாராளுமன்றத்துக்கு ஒரு இது வரும், ஒரு சின்ன சட்ட திருத்தம், பழைய முறைமைக்குள்ளே மாகாண சபை தேர்தலை நடத்துகிறது. அதை கொண்டு வந்து விட்டு என்னால் அவர்கள் மார்ச் மாதம் வரை மக்களுக்கு காசு கொடுக்க போகிறார்கள், 3 மாதம் தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த பணத்தை கொடுத்து விட்டு அதை அவர்கள் அறுவடை செய்தே ஆக வேண்டும். அந்த அறுவடையை அவர்கள் ஏப்ரலில் செய்தாக வேண்டும். கிட்டத்தட்ட இந்த புயல் அவர்களுக்கு ஒரு வரம். எவ்வாறு என்று சொன்னால், உள்ளக ரீதியாக அவர்களுக்கு சரிந்திருந்த மக்கள் இதை பெரிதாக நிறுத்தி வைத்திருக்கிறது. அவர்களுக்கு தென்னிலங்கையில் சிங்கள தேசத்தில் அவர்களுக்கு போட்டியே இல்லை. ஆனால் அவர்களுக்கு வடமாகாணத்தை கைப்பற்ற வேண்டும். அதுதான் இப்பொழுது 2 நாளாக அனுரா வந்து எல்லா இடமும் ஒரு சுற்றுலா அடித்து விட்டு போயிருக்கிறார். இனிமேல் வருவது அதிகரிக்கும். இதை நம்மவர்கள் பார்க்க போகிறார்கள், அதிகரிக்கும். அதனுடைய அர்த்தம் வடமாகாணம் குறிவைக்கப்படும். இந்த தேர்தலில் முழுமையான வெற்றியை பெறுவதற்கு அவர்கள் கடுமையாக உழைப்பார்கள். ஆனால் இவ்வாறான அவருடைய திட்டமிடல் நகர்வுகளுக்கு சிந்திக்கக்கூடிய வகையில் நம்மவர்கள் இல்லை. அப்பொழுது என்ன செய்கிறார்கள் சொன்னா, சின்ன ஒரு விடயத்தை தூக்கி கொண்டு களத்துக்கு வர பார்க்கிறார்கள். அதில் ஒன்றுதான் நீங்க சொன்ன இந்த புதிய குடியேற்றம் என்கின்ற போர்வையில் நம்மவர்கள் அதை ஆயுதமாக கொண்டு வருகிறார்கள். அவ்வாறுதான் இவருடைய இவ்வாறான சின்ன திட்டமிடல்கள் பெரிதாக உதவ போவதில்லை. இதை நம்மவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு முழுமையான என்றால், உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த திட்டங்கள்? உடனடியான பெரிதாக இல்லை. இது என்ன சொன்னால், உடனடியாக இப்ப சிங்கள மக்களிடம் ஒரு மனப்பாங்கு இருக்கிறதுன்னு சொன்னால், புதிதாக வாருங்கள் ஒரு இடத்தில் குடியேற்றுகிறோம் என்று சொன்னால் யாரும் வரமாட்டார். ஆனால் நான் சொன்னேன், புலனறுவையில் ஏற்கனவே கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட இந்த ஊர்காவல் படையை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் முழுமையான ஒரு வாழ்வியலுக்கு வரவில்லை. அவர்களுக்கு வளங்கொழிக்கின்ற ஒரு மண்ணில் முழுமையான வீடுகளை கட்டி காணிகளை கையெழுத்து, இங்க பாருங்கள் இந்த இடத்தில் போனீர்கள் என்றால் உங்களை மிக வேகமாக முழுமையான அரச அனுசரணை வழங்கி அவர்கள் அங்க குடியேற்றப்படுவார்கள் என்றால் அவர்கள் நிச்சயம் இந்த பகுதியில் இருப்பவர் வந்து அதாவது என்ன ஒரு சற்று நகர்ந்து இன்னும் நல்ல இடத்து குடியிருப்புகள் வருவார்கள். அவர்கள் வருவார்கள் நிச்சயம். அவை இதுக்கு ஒருத்தரும் வர மாட்டான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னால் இந்த பகுதியில் இருப்பவர்கள் மட்டும் நகர்த்தப்படுவார்கள். அதாவது வெளியில் இருக்கக்கூடிய சிங்களவர்களை கூட்டிக் கொண்டதெல்லாம் இங்கு அந்த காலம் கடந்து விட்டது. இதே முயற்சி வட மாகாணத்தில் இந்த இராணுவ முகாம்களை மையப்படுத்தியதாக இருந்தது. இராணுவ முகாம்களுக்கு குடும்பங்களை கொண்டு குடியேற்றி அதை முழுமையான நிலமாக மாற்றுவது என்கிற முயற்சி செய்தார்கள், தோற்று போனார்கள். என்னால் வந்தவர்கள் ஒரு குறுகிய எண்ணிக்கையில் வந்தவர்கள் கூட விட்டு ஓடிட்டார்கள். என்னால் அவர்களுக்கு இவ்வாறு ஒரு திறந்த சிறைகளுக்கு வந்திருக்க விருப்பமில்லை, போய்விட்டார்கள். அதனுடைய விளைவுதான் தமிழர் மண்ணில் இருக்கக்கூடிய பல காணிகள் தொடர்ந்து விடுவிக்கப்பட்டு வருகிறது. அதை ஏதோ நல்ல எண்ணிக்கையில் விடுவதுன்னு சொல்ல மாட்டேன்.
அங்கு தொடர்ந்து தங்க வைப்பதற்கு இராணுவம் தயாராக இல்லை என்றால் என குடியேற்றங்களையும் மையப்படுத்தியதாக இருந்தால் அது சாத்தியம். அந்த முயற்சி வடபகுதியில் தோற்று போய்விட்டது. அதனால்தான் இப்பொழுது இன்னொன்றை சொல்லுகிறேன். நம்மவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ சிங்கள மக்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. இல்லை, 2024 சென்சஸ் முழுமையான அறிக்கை இந்த ஆண்டு வர தொடங்கியதன் பின்னர் நான் அதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களிலும் சிங்கள எண்ணிக்கை எந்த ஒரு மாவட்டத்திலும் அதிகமாக கூடவில்லை. ஒரே ஒரு இடத்தில் கூடியிருக்கிறது. 10% இருந்தது வவுனியாவில் 10.8 கூடியிருக்கிறது. 0.8% வவுனியாவில் கூடியிருக்கிறது. ஏனைய மாவட்டங்களில் சிங்கள எண்ணிக்கை சதவீதத்தை சொல்றேன், எண்ணிக்கைகள் கூடுகிறது என்றால் இலங்கை எண்ணிக்கைகள் எல்லா இடமும் கூடித்தான் இருக்கிறது. ஆனால் சதவீதத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அந்தந்த மாவட்டங்களில் தமிழர்கள் எவ்வளவு சதவீதம், சிங்களவர் முஸ்லீம் என்று பார்த்தால் சிங்கள சதவீதம் வவுனியாவை தவிர வேறு எங்கும் சதவீதத்தில் கூடவில்லை. திருகோணமலை, அம்பாறை உட்பட சொல்லுகிறேன், கூடவில்லை. ஆனால் இந்த 8 மாவட்டங்களிலும் ஒரே ஒரு சமூகத்தினுடைய சதவீதம் கூடியிருக்கிறது. அது எங்கே என்று சொன்னால் முஸ்லீம் சமூகத்தினுடைய சதவீதம் கூடியிருக்கிறது. குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் 10%, 16% இருந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய எண்ணிக்கை 26% இருக்கிறது. ஆகவே நாங்கள் இதில் பார்க்க வேண்டிய ஒரு பக்கத்தை முழுமையாக துளைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்காண்டி முஸ்லீம் சமூகத்துடன் நாங்கள் முரண்படுவதில்லை. அதுக்கு காரணம் இருக்கிறது. இலங்கையில் பிறப்பு சதவீதம் இது உச்ச அளவை சொட்டு இலங்கையுடைய எண்ணிக்கை, குடிசன எண்ணிக்கை குறைய ஆரம்பித்திருக்கிறது. இனிமேல் இலங்கையினுடைய குடிசன எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்காது. 2.2 கோடியை எட்டி இப்பொழுது குறைந்திருக்கிறது. அது இனிமேல் தொடர்ந்து குறையுமாண்டா குறையும். இது இலங்கையில் இருக்கக்கூடிய உள்புற சூழல். அதுக்கு காரணம் முஸ்லீம் சமூகத்தினுடைய இது ஒரு குடும்பத்தில் 6 பேராக இருக்கிறது. அம்மா, அப்பா, 4 பிள்ளைகள். சிங்கள சமூகத்தினுடையது 5 இருந்தது, இப்பொழுது சற்று குறைய ஆரம்பித்திருக்கிறது 4 நோக்கி. இப்போ அது என்று சொன்னால் அம்மா, அப்பா, 2 பிள்ளைகள். தமிழர் சமூகத்தினுடைய எண்ணிக்கை 3 இருக்கிறது. அதாவது அம்மா, அப்பா, 1 பிள்ளை என்கின்ற சராசரி இது வந்திருக்கோம். ஆகவே எங்களுடைய எண்ணிக்கை மிக மோசமாக சுருங்கி வருகிறது. இது நாங்கள் இது குறித்து அவதானம் செலுத்துவதாக இல்லை. ஒன்னொன்று இருக்கிறது. தமிழர் சமூகத்தில் இடப்பெயர்வு வெளிநாட்டுக்கு மட்டும் நடைபெறவில்லை. தமிழர் சமூகத்தில் குறிப்பாக வடபகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்கள் தெற்கை நோக்கி நகர்கிறார்கள். குறிப்பாக கொழும்பு, கம்பஹாவை நோக்கி நகர்கிறார்கள். அதுக்கு காரணம் கொழும்பு, கம்பஹாவில் மட்டும் இந்த 2 மாவட்டங்களில் இலங்கையினுடைய 24% அல்லது 24-25% சனத்தொகை இந்த 2 மாவட்டங்களில் 25 மாவட்டங்களில் 2 மாவட்டங்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட 4 எண்ணிக்கையிலான மக்கள் வாழுகிறார்கள் இப்பொழுது. அதுக்கு காரணம் இலங்கையினுடைய மொத்த வேலை வாய்ப்புகளில் 45% வேலை வாய்ப்புகள் இந்த 2 மாவட்டங்களில் மட்டும்தான் கிடக்கிறது. அப்ப வேலை வாய்ப்புகள் என்று நகர வேண்டும் என்று சொன்னால் தமிழ், முஸ்லீம், சிங்கள மக்கள் அனைவரும் நகருகின்ற மாவட்டங்களாக இப்பொழுது கொழும்பும் கம்பஹாவும் மாறியிருக்கிறது. கொழும்பு முழுமையாக நிறைந்து விட்டது. கம்பஹாவில் தான் இடம் இருக்கிறது. அப்பொழுது கம்பஹாவில் எண்ணிக்கை கூடுவதனால் முதல் இடத்தில் இருந்த, அதாவது மாவட்டங்களில் அதிக சனத்தை கொண்டிருந்த கொழும்பு இப்பொழுது 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு கம்பஹா முதலிடத்துக்கு வந்து விட்டது. இப்ப நம்மவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், வேலை வாய்ப்புக்காக கொழும்பு, கம்பஹாவுக்கு அவர்கள் அங்கு வாடகை எடுப்பது என்றால் $50,000 ரூபாய்க்குள்ள கொடுக்க வேண்டும் ஒரு இடத்துல தங்குவதற்கு. அப்ப அவர்கள் யோசிக்கிறார்கள், இதை கொடுப்பதும் பார்க்க நாங்கள் ஒரு இடத்தை அங்க வாங்கி விட்டால் என்ன, இப்ப வீடுகளாக வாங்க முடியாது. ஆக வாங்கக்கூடியது அபார்ட்மெண்ட்ஸா. அபார்ட்மெண்ட்ஸ் சொன்னாலே 3 கோடி ரூபாய் குறைந்தபட்சம். இந்த 3 கோடி ரூபாய் 2 ரூம் அபார்ட்மெண்ட் என்ன செய்கிறார்கள், எங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய தங்களுடைய வீடுகளை அல்லது நிலங்களை விட்டு விட்டு அவற்றை கொண்டு வந்து அபார்ட்மெண்டாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கொழும்பு, கம்பஹா. இது ஆபத்தானது. என்றால் இவர்கள் நாளைக்கு எங்களுடைய இடத்தில் எண்ணிக்கைகள் வர மாட்டார்கள். கொழும்பு, கம்பஹாவுடைய தேர்தல் கணக்கில் தான் வரப்போகிறார்கள். இதெல்லாம் இப்ப இந்த மாற்றங்களை எவ்வாறு கையாளுவது, இதுக்கு என்ன மாற்றீடுகளை செய்வது, எவ்வாறு எங்களுடைய மக்களை எங்களுடைய மண்ணிலேயே தக்க வைப்பது, இதுக்கெல்லாம் நாங்கள் தீர்வுகளை காணாமல் வறுமையாக இந்த ஆக்கிரமிப்பு நடைபெறுவதற்கு மட்டும் தீர்வு என்று சொல்லி நாங்கள் இதண்டுவது நான் சொல்லுகிறேன், இது திட்டமிடலில் இருக்கக்கூடிய மிக மோசமான கோளாறு. இந்த சிந்தனையே இல்லாதவன். இப்ப இந்த புறநிலைகள் என்ன, இதுக்கு என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும், இது ஒரு சின்ன ஒரு ஆக்கிரமிப்பு மட்டுமல்ல. நாங்கள் ஒரு எங்களை வளப்படுத்தி நகரக்கூடிய பொறிமுறைக்குள் வராமல் பாருங்க, இதே பேசுகின்ற சில அரசியல்வாதிகள் என்ன சொல்றார்கள், தமிழர்களுக்கு எந்த பொருளியல் வாழ்வையும் செய்து கொடுக்க கூடாது, ஒரு நிரந்தர தீர்வு வராமல் எந்த பொருளியல் வாழ்வும் அவர்கள் இருக்கக்கூடாது. அப்ப நம் மக்கள் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற விரும்புகிறார்களா? இதே தேசியம் தான் பேசுறார்கள்.
இதே தேசியம் பேசுறோம்னா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த தேசியத்தை நீங்கள் கொண்டு நகர்த்தக்கூடிய தலைமை இதில் தெளிவான ஒரு பார்வையை சொல்லித் தருகிறார். என்ன சொன்னால், தன்னுடைய சொந்த காலில் நின்று சுயதேவையாக தன்னுடைய பொருளாதாரத்தை நிறைவு செய்ய முடியாத எந்த ஒரு சமூகமும் தனக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். இதுதான் ஒரு ஜதார்த்த வாழ்வினுடைய வெளிப்பாடு. அதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் அதுக்கு பிறகும் வந்து இப்ப எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் வாழ்வியலை கட்டி எழுப்பதற்கு எந்த பொறுமுறையும் உருவாக்க மாட்டோம் என்றால் என்னென்று எங்களுடைய மக்களை எங்களுடைய மண்ணில் இருக்க போறாங்க. அப்ப இது இந்த சிந்தனை வடிவம் என்பது மிக மோசமாக இருக்கிறது. எங்களுடைய கொள்ளவேட்பாளர், திட்டமிடல், கல்வி சமூகம் ஒருதரும் பேசுவதாக சொல்லுவேன். பொறுமையாக இந்த சின்ன சின்ன விடயங்களை தூக்கி பிடிப்பவர்கள் தமிழர் சமூகத்தினுடைய சவால்களான பெரும் விடயங்களை முழுமையாக புறந்தள்ளி விடுகிறார்கள். இது தெரியாமல் இருக்காருன்னு சொல்லலாம். இது தமிழர்களுடைய வாழ்வியலுடைய பெருவிடயமே. இது எங்களுக்கு இந்த பூச்சாட்டியான்ற விஷயங்கள், இந்த சின்ன சின்ன விஷயங்களை தூக்கி பிடிச்சிடும். இவை நிச்சயம் தூக்கி பிடிக்க வேணும்னா நிச்சயம். ஆனால் இவற்றுக்கு முடிவு கட்டுவதாக இருந்தால் இந்த தமிழர் சமூகத்தை வளப்படுத்தக்கூடிய பல விடயங்கள் சமகாலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆனால் அவை எதுவையும் இவர்கள் கண்டுகொள்ள. அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், நேரு அவர்கள், நீங்களும் என்னோட ஒத்து போயிரும் நம்புகிறேன், ஆளுமை இன்மை. நாங்கள் நேரடியாக வெளிப்படையாக பேசினால்தான் மாற்றங்களை கொண்டு வரலாம். தமிழ் அரசியல் பரப்பில் இருப்பவர்கள், சுமந்திரன் அவர் தன்னுடைய துறையில் ஆளுமை இருக்கிறது, ஆனால் தமிழ் மக்கள் என்று வரும்பொழுது, அரசியல் என்று வரும்பொழுது அவரிடம் அதுக்கான ஆளுமை இல்லை. அவரை பின்னோக்கித்தானே எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது ஒரு சாவக்கேடாக இப்பொழுது இருக்கின்றது. அதே போல் தான் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்புகளை பாருங்கள். எந்த அமைப்பிடம் ஏதாவது திட்டம் இருக்கிறதா? இதை நாங்கள் எத்தனையோ தடவைகள் சொல்லிவிட்டோம், ஆனால் மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. மக்கள் புரிந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்தவும் இவர்களை ஒரு பக்கத்தில் ஓரங்கட்ட வேண்டும் என்பதற்காக நான் அதை கூறுகின்றேன். மிகவும் சுருக்கமாக நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு நீங்கள் இப்போ பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக நீங்கள் சுட்டிக்காட்டும் பொழுது அனுரகுமார திசாநாயக்கா தேர்தல் பிரச்சாரக்காரங்களில் கூறியிருந்தார், தான் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவேன் என்று கூறியிருந்தார், தொடர்ந்தும் கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகள் நீங்களும் கூறினீர்கள், அதற்கு பதிலாக புதிய ஒரு சட்டம் கொண்டு வரப்போவதாக. அது கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்படித்தான் இருக்க போகிறதா? இல்லை, அவர்கள் இதுக்கு பெயர் வைத்திருக்காருன்னு சொன்னால் அரசுக்கு எதிரான பயங்கரவாத தடை திட்டம். அதாவது ஒரு அரசியலை முடக்குவதற்கு முனையக்கூடிய ஒரு இப்ப முந்தி என்னன்னு சொன்னால் மக்களுக்கு எதிராகத்தான் பயங்கரவாத தடை திட்டம். அதாவது ஒருவன் பயங்கரவாதத்தை தூக்கி மக்களை பாதிப்புக்குள்ளாக்குவான். என்னால் அவர்தான் இதுவரை நடந்திருக்கிறது. அப்ப மக்களுக்கு எதிரான பயங்கரவாத தடை திட்டம் தான் இதனுடைய வடிவம். இப்பொழுது மக்களுக்கு எதிரான இல்லை, அரசுக்கு எதிரானது பயங்கரவாத தடை திட்டம். அதாவது அரசைக்கு எதிர்வினையாட்டக்கூடிய எந்த ஒரு செயற்பாட்டையும் இனிமேல் பயங்கரவாதத்துக்கு இது இந்த சட்டத்திலேயும் ஒரு இந்த கிரே ஏரியான்னு சொல்லுவார்கள், ஒரு வேக்கா போடுறது, அதுக்கு விளக்கம் இல்லாம பிறகு எந்த விதத்திலும் பயன்படுத்தி கொள்ளுகிறதுக்கு அது வழிவகுக்கும். ஒரு தெளிவான வரையறை இல்லாம இங்கும் அப்படிதான் இருக்கிறது. என்னன்னு சொன்னால் அரசுக்கு எதிரான பயங்கரவாத சட்டம். இப்ப நாளைக்கு ஒரு ஊடகவியலாளர் அரசுக்கு எதிராக எழுதுறேன்னு வைங்க, இது அரசனுடைய செயற்பாட்டை பாதித்ததுன்னு சொல்லி அவரையும் உள்ள பிடிச்சு வைக்கலாம். ஒரு வர்த்தகர் அரசுக்கு ஒத்தாசை வழங்கவில்லை என்று வைத்துக் கொண்டால் அவரும் அரசுக்கு எதிரானவர் என்று சொல்லி உள்ள வைக்கலாம். மக்கள் நாளைக்கு வீதிக்கு வந்து போராடுகிறார், ரெண்டு வைப்போம் அரகல போராட்டம், முன்னணி தலைவர்களை தூக்கி உள்ள போட்டால் பின்னால ஓடி ஒழிச்சிடுவீங்க. அவர்களை முன்னுக்கு போட்டு அதை நசுக்கலாம். ஏன்னா அது அரசுக்கு எதிராக அவர்கள் செய்த ஒரு போராட்டம். அவை இதுக்கு ஒரு நீண்ட பார்வை இருக்கிறது. ஏன் இவ்வாறு ஒன்றை கொண்டு வராது? நான் இதை எதிர்பார்த்தேன், அவர் கொண்டு வந்துட்டார். இப்பொழுது அதுக்கு காரணம் சொல்லுவேன், பலமுறை சொல்லி இருக்கிறேன். அதாவது இன்றைய அனுரா அரசை எல்லாரும் இப்பொழுது இது அனுரா என்ற ஒரு தனி மனிதர்கள் சுருக்க தேவையில்லை. ஏனென்றால் ஜேவிபி என்று வைத்துக் கொண்டோம் என்றால் ஜேவிபியுடைய முதன்மையானவர்கள் அனுராவை கடந்து 3 இருக்கிறார்கள். ஒன்று டில்வின் சில்வா, இப்பொழுதும் ஜேவிபியுடைய பொதுச் செயலாளர். இரண்டாவது லால்கந்த, ஜேவிபியுடைய மூத்த உறுப்பினர், இந்த ஆட்சியில் அமைச்சராக இருக்கிறார், பல அமைச்சர்களை கொண்டிருக்கிறார். இன்னொருவர் விமல் ரட்நாயக்கா, அடிக்கடி பேச்சு பொருள் வரக்கூடியவர். ஹரணியை நீக்கிவிட்டு அவரை தான் பிரதமராக்க என்ற பின்புல முயற்சிகள் பல தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இவர்கள் 3 அடிக்கடி பேசுகின்ற விடயத்தை பார்த்தோம்னா ஒன்றை சொல்லுகிறார்கள், நாங்கள் இப்பொழுதும் கூட 2 நாட்களுக்கு முதலும் கூட லால்கந்தை பேசியிருக்கிறார். ஏனென்றால் ஒரு படம் வெளியிடப்பட்டிருக்கிற சிங்கள சமூகத்தில் அந்த படத்தை மையப்படுத்தியதாக அதில் தங்களுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய கருத்துக்கள் இருக்கிறது, இந்த விவாதம் எல்லாத்தையும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை வெளிப்படையாக பேசுகிறார்கள். அவ்வப்பொழுது பேசி விடுகிறார்கள் தங்களை கடந்து. இது அவருடைய இதில் நிறைய படிந்திருக்கிறது. நீண்ட ஒரு 40 ஆண்டு முயற்சிகளின் பின்னர்
2 முறை ஆயுதம் தூக்கி ஆட்சிக்கு வர முனைந்தவர்கள். ஆயுதம் தூக்கி விட்டு தான் ஜனநாயக நீரோட்டத்துக்கு வந்தவர்கள். இப்பொழுது இந்த ஜனநாயக நீரோட்டத்தினூடாக ஆட்சியை அமர்ந்து விட்டார்கள். இதை எந்த ஒரு காரணத்திலும் இழந்து விட்டு அவர்கள் மீண்டும் எதிர்க்கட்சி வரிசைக்கு போக மாட்டார்கள். போயிருக்க அவங்க தயாராக இல்லை. அவ்வாறு ஒரு சூழல் வந்தால், அவ்வாறு தங்களுக்கு சவால் வந்தால் அதை கடந்து போவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். அது பல வழிகளில் அதற்கான வாய்ப்பு அவர்கள் இருக்கிறது. இதே இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே கான்ஸ்டிடியூஷன், இதே அரசியல் யாப்பை வைத்துக் கொண்டுதான் ஜேஆர் ஒரு சர்வசன வாக்கெடுப்பை நடத்தி இப்பொழுது 5 ஆண்டுகள் ஆக்கப்பட்டது. அப்போது 6 ஆண்டுகள் கொண்டு வந்த பொழுது 12 ஆண்டுகள் பாராளுமன்றத்தை ஒரு சர்வசன வாக்கெடுப்பிலேயே தள்ளி வைத்தவர். ஆகவே 77ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் 89ஆம் ஆண்டு 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அதே பாராளுமன்றத்தில் இருந்தார்கள். ஆகவே இதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால் வாய்ப்புகள் இருக்கிறது. நம்மளுடன் சொல்லிடுவார்கள், இதெல்லாம் சும்மா சொல்லி நம்ம எல்லாம் நடக்காது என்றார்கள். ஏன் இது ஏற்கனவே இதே மண்ணில் நடந்த விஷயங்களை தான் சொல்றோம். ஆகவே விரும்புகிறவன் இதை நீடித்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ, ஏனால் மீண்டும் ஒரு அறுதி பெரும்பான்மை இதே தேர்தலை வைத்தால் இவர்களுக்கு கிடைக்கும் என்பது அவர்களுக்கே சந்தேகம் என்று தெரியும். இது பல வேரியபிள்ஸாக கிடைத்துவிட்ட இந்த 3-2 பெரும்பான்மை இதை இலகுவாக இழந்து விட மாட்டார்கள். அவ்வாறு இழக்காமல் இருப்பதாக இருந்தால் எதிர்காலத்தில் தங்களுக்கு வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதற்கான பொறிமுறைகளை அவர்கள் வகுக்கிறார்கள். அந்த பொறிமுறையில் ஒன்றுதான் இவர்கள் இன்றைக்கு கொண்டு வர முனைகின்ற அரசுக்கு எதிரான பயங்கரவாத தடை சட்டம். என்னால் தெளிவாக வைத்திருக்கிறார்கள், அரசுக்கு எதிரானது. ஆகவே இது நிறைய கிரே ஏரியா அவர்களுக்கு வைத்திருக்கிறது. இதை பெரிதாக பேசாமல் இப்பொழுது தூக்கி இதில் வைக்க விரும்புகிறார்கள் தங்களுக்கு பாதுகாப்பாக. அது உடனடியாக பயன்படுத்தப்படுமா தேவையில்லை. ஆனால் பயன்படுத்துகின்ற சூழல் வருமா எதிர்காலத்தில் நிச்சயம் வருகின்ற பொழுது இதனுடைய உண்மை முகம் புரியப்படும். இது நம்மவர்கள் முன்னர் சொன்னது போல தமிழர்களுக்கு எதிராகத்தான் பயங்கரவாத சட்டம் முதலில் கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது இந்த ஆண்டு கடந்த ஆண்டு அதிகம் பயன்படுத்தப்பட்டது இந்த பயங்கரவாத தடை சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிராக. இப்பொழுது இவர்கள் ஏன் இதை நீக்கவில்லை என்று பேசுகிறோம். ஆனால் 2025ஆம் ஆண்டு முதல் 4 மாதங்களில் மட்டும், அதாவது ஜனவரியிலிருந்து ஏப்ரல் கடைசி வரையுமான முதல் 4 மாதங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இலங்கையில் கைது செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை 45. இதே அனுரா ஆட்சியில் அது கடந்த காலங்களில் இல்லாத அளவு அதிகரித்த எண்ணிக்கை 4 மாதங்களில் 45 பேரை கைது செய்தது. அதுக்கு கீழ் கைது செய்யப்பட்டவன் தான் புள்ளியான். அப்ப பயங்கரவாத தடை சட்டம் இப்பொழுது யாருக்கு எதிராக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது சொன்னால் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக. இன்னொன்றை சொல்லுகிறேன், இவர்கள் எதிர்காலத்தில் இப்போ கொண்டு வரக்கூடிய பயங்கரவாத தடை சட்டம் யாருக்கு எதிராக அதிகம் பயன்படுத்தப்பட போகிறது என்று சொன்னால் அது சிங்கள மக்களுக்கு தான். சிங்கள மக்கள் எதிர்மை வருகின்ற பொழுது அவர்களுக்கு எதிராகத்தான் இது பயன்படுத்தப்படும். ஆகவே அது இப்பொழுது இவர்களிடமிருந்து இவர்களை சார்ந்தவர்களால் உருவாக்கப்பட்டதான் ஹிரு ஊடக வலயம். இப்ப ஹிருவை முடக்குவதற்கு திரிகிறார். ஆகவே இவர்களுடைய வடிவம் இந்த பயங்கரவாத சட்டத்தை, இவருடைய வாழ்வு இந்த பயங்கரவாத சட்டத்தில் தங்கி இருக்கிறது. அவை இது எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆபத்தை சொல்லி நிற்கிறது. யாராவது குறிப்படுத்தி வைத்தவர்கள் இந்த குறிப்பை வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு நடைபெறுகின்றது பாருங்கள். ஏன்னா நான் எவ்வளவு காலம் இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் இப்படி ஒருவன் சொன்னானே என்றதுக்காண்டி என்னன்னா வச்சுக் கொள்ளுங்கள். அது வருகின்ற பொழுது பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருங்க. அந்த நேரம் ஒன்றும் செய்யல. ஆனால் இவ்வளவு ஆபத்தை என்ன இப்பொழுது இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தை ஆய்வுக்குப்படுத்தி ஒருவரும் அறிக்கை வெளியிட்டார். இப்பொழுது ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ஏற்கனவே ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இது எவ்வளவு தூரம் ஆபத்தானது, இது கடந்ததிலும் பார்க்க மோசமா இருக்கின்றது அவர்களும் சொல்லுகிறார்கள். அவை இலங்கைக்கு மட்டுமில்லை, இலங்கையை கடந்திருப்பவர்கள், நான் அம்னஸ்டி போன்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இப்ப எடுத்து வச்சு ஆய்வு செய்கிறார்கள். உடனடியாக அறிக்கை வெளியிட, என்றால் பிப்ரவரி மாசம் இறுதி வரையும் இதுக்கு காலம் இருக்கிறது. அதுவரையும் உங்களுடைய கருத்தை தரலாம் என்கின்ற ஒரு பூசுமொழிகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் இதில் இவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய விடயங்களில் பெரிய மாற்றம் இறுதியாக வருமானா வராது. அவே இது மார்ச் மாதத்தில் இது சட்டமூலமாவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இது எவ்வாறு நகர்கின்றதை. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கிவில் ஓயாத் அந்த திட்டம் தொடர்பான விடயங்களையும் பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்நோக்குகின்ற ஆபத்து தொடர்பான விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் நண்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு நேரு குணரட்னம் அவர்களை மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன்
பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.